29ஆம் அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 9ஆம் வசனம், உபாகமம் 29:9. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. ஆமென். அன்று சொல்கிற கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, இந்த வார்த்தையில் இருக்கிறதான அனைத்து வழி நடத்துதல்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு இதில் இருக்கிற ஆண்டவரை அனைத்து நன்மைகளை சுதந்திரிக்க பரிசுத்த ஆவியை நாங்கள் வழிநடத்தி செல்படி ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் மாம்சீகத்தின்படி நாங்கள் செயல்படாவிடிக்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியை உதவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை நடத்தும், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். வசனத்தை கேட்குற பிள்ளைகள், வசனத்தை சொல்கிற அடிமை கிருபை நான் நிரப்போம். தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்து முடிக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் இடைப்படும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் இந்த நாள் கூட ஆண்டவராய் இது நம்மோடு பேசுகிற காரியம், நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அடிக்கடி சங்கீதம் 1 வாசித்திருக்கிறோம். கர்த்தர் சித்தமாக ஒரு நாட்டில் திரும்பவும் தியானிப்போம். அந்த 1ஆம் சங்கீதத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல இந்த அருமையான பக்தன் மோசே கர்த்தர் ஓரேபில், அதாவது சீனாய் மலையில் அவர் கொடுத்த வாக்குகள், அவர் பிரமாணங்கள் அனைத்தையும் திரும்பவுமா மோவாப் தேசத்தின் பக்கத்தில் வந்து அந்த பகுதியில் தங்கியிருக்கிற நாட்களில் அருமையான இந்த பக்தன் மோசே ஜனங்களுக்கு திரும்பமாக அதை ரிப்பீட் பண்ணுகிறார். மறுமுறை அந்த கட்டளைகளை, பிரமாணங்களை சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது, உங்களுக்கு காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொள்ளுங்கள், அவைகளின்படி செய்யுங்கள். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டால், அவைகளின்படி செய்தால், நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். இதுதான் கர்த்தர் மோசே மூலம் நம்மோடு பேசுகிற காரியம். அப்போது தேவசந்திர காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தர் நம்மோடு என்ன செஞ்சுருக்காருன்னா உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். அதாவது உடன்படிக்கையின் பிரமாணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் நம்மளோட பேசின அநேக காரியங்கள் உண்டு. அது ஒவ்வொன்றும் நம்மளோடு செஞ்ச உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை முதலாவது என்ன செய்யணும், கை கொண்டு அதன்படி செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது வசனம் சொல்லுது, நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இந்த வசனத்தையே நம்ம வாழ்க்கைக்கு என்ன செய்யணும், அப்ளை பண்ண போகிறோம். நான் செய்வதெல்லாம் எனக்கு வாய்க்கும். எப்பொழுது என் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவைகளின்படி நான் செய்தால். அப்போது நம்ம அறிவிசர் எப்படி அறிவிக்கணும், என் தேவனுடைய உடன்படிக்கையை நான் கை கொண்டு அவைகளின்படி நான் செய்தால் நான் செய்வதெல்லாம் எனக்கு வாய்க்கும். ஹல்லேலூயா. நான் செய்வதெல்லாம் எனக்கு வாய்க்கும். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்களில் தோற்று போய், அநேக காரியங்களில் மனம் அடிவாகி, ரொம்ப காரியங்களில் பின்னிடுவாகி, ஏன் இதை தொடங்கணும், ஏன் இதை செஞ்சோம், ஏன் இதில் ஈடுபட்டோம், இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோமே அப்படி சொல்லி அநேக காரியங்கள் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் இதனால சொல்கிறாரு, இந்த மோசே பக்தன் மூலம் இந்த உடன்படிக்கை நீங்கள் கை கொள்ளுங்க. நீங்கள் இந்த உடன்படிக்கை நீங்கள் என்ன செய்யுங்க, கை கொள்ளுங்க. அந்த உடன்படிக்கையின்படியே நீங்கள் செய்யுங்க. அப்போது
வசனம் சொல்லுது, நீங்கள் என்னென்ன செய்யணும் அது எல்லாமே உங்களுக்கு வாய்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலையே இல்லை, வேலை கிடச்சினா அதில் ஒரு பிரச்சனை. வீடே இல்லை, வீடு கிடச்சினா அதில் ஒரு பிரச்சனை. சுகம் இல்லை, சுகம் கிடச்சிட்டு ஆனாலும் சுகத்தில் ஒரு பிரச்சனை. இப்படி எதெடுத்தாலும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிற நமக்கு கர்த்தர் இந்த நாளில் எல்லாவற்றையும் சீராய் வாய்க்க பண்ண அவர் நமக்கு சொல்லி தருகிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனை. இந்த உடன்படிக்கை என்ன செய்ய, முதல்ல கை கொள்ளுங்க. அந்த உடன்படிக்கைப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க. கர்த்தருக்கு சொல்லணும். நம்ம எடுத்துக்கொள்கிற ஒரு நல்ல ஒரு உதாரணம் பக்தன் யோசுவா. அந்த யோசுவா பக்தனை குறித்து இந்த வார்த்தையின் அடிப்படையிலேயும் ஆண்டவர் இந்த மனுஷன்கிட்ட பேசுகிறார். இது எந்த காலகட்டம் சொன்னீங்கன்னா, பக்தன் மோசே அவருடைய 40 வருட ஊழியத்தை முடித்து 120வது வருடம் அவர் தேவன் அண்டையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார். 120 வயசில் 40 வருஷ ஊழியத்தை முடிச்சுட்டு இந்த மோசே பக்தன் மரித்து போனார். இவர் செய்த ஊழியத்தில் இந்த முரட்டாட்டமுள்ள ஜனங்கள், முறுமுறுக்கிற ஜனங்கள், எதெடுத்தாலும் எதிர்த்து நிற்கிற ஜனங்கள், இந்த ஜனங்கள் நடுவில் அவ்வளவு மகிமையாய் ஊழியத்தை செய்து முடித்து மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார். இப்போது கடைசி காலங்களில் கர்த்தர் இந்த யோசுவாவை மோசைக்கு உடன்மொழியாக நியமித்து இந்த உடன்மொழியினை அடுத்த தலைவனாக கர்த்தர் இந்த சபைக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தலைவனாக ஏற்படுத்தி விட்டார். எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த யோசுவா மோசையுடைய ஒவ்வொரு செயல்களையும், மோசை வழியெடுத்து வந்த ஜனங்களுடைய ஒவ்வொரு எதிர்ப்பையும் பார்த்துக்கிட்டே இருந்த யோசுவா இப்போ தலைவனாயிட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க, இவருக்கு எப்படி இருக்கும் எண்ணங்கள். அப்பேற்பட்ட மோசே, முகமுகமாய் தேவனை தரிசித்த மோசே, அந்த மோசையே இந்த ஜனங்களுடன் நிற்க முடியவில்லை, நான் எம்மாத்திரம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட தான் இவர் தலைமை பொறுப்பை எடுத்து இப்போ நடத்த போகிறார். ஆண்டவர் இந்த மோசைக்கு திருடம் பற்றுகிறார். எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கும்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. மோசையை பற்றி நீ நினச்சிக்கிட்டே இருக்கிற, இப்பேற்பட்ட மோசை இறந்து போயிட்டா, இப்பேற்பட்ட மோசையுடைய ஸ்தானம் எனக்கு கிடச்சிருக்குது, நான் எப்படி இந்த ஜனங்கள் நடத்த முடியும் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், எப்படி மோசைக்கிட்ட இருந்தனோ அப்படியே ஓங்கூட இருப்பேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னுமா கர்த்தர் அவனுக்கு அறிவுரை ஆலோசனை சொல்கிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மோசே செய்யாத செயல்களை நீ செய்ய போற. மோசே எகிப்திலிருந்து கானான் வரைக்கும் வழி நடத்தத்தான் செய்தார். ஆனால் கூடவே இந்த யோசுவா இப்போ என்ன செய்ய போகிறான், அந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிறான், பங்கிட்டு கொடுக்க போகிறான். அல்லேலூயா. மோசையை விட மகிமையான காரியங்களை இந்த யோசுவா செய்ய போகிறான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் பயந்துக்கிட்டீங்களோ, நான் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க முடியும், நான் எப்படி இந்த மகிமையான தேவனுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்ய நினைக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டீங்களோ, கர்த்தர் இதனால் உங்கள்கிட்ட பேசுகிறார். உங்கள்கிட்ட சொல்கிறார், இதுவரை யாராலும் செய்ய முடியாத செயல்களையும் அல்லது அவர்கள் அரைகுறை விட்டு வைத்ததையும் அவர்கள் முடிக்கக்கூடாது இருந்ததையும் நான் உன்னை கொண்டு முடிக்கப் போகிறேன். நான் உன்னை கொண்டு செய்து முடிக்கப் போகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை எந்த காரணம் சொல்லி நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் யோசுவாவை கொண்டு கர்த்தர் மோசே பகிர்ந்து கொடுக்காத கானான் தேசத்தை யோசுவாவை கொண்டு பகிர்ந்து கொடுக்க செய்த ஆண்டவர், சுதந்திரிக்க முடியாத தேசத்தை சுதந்திரிக்க வைத்த ஆண்டவர்,
அந்த மோசே பிரவேசிக்க முடியாத தேசத்தை பிரவேசித்து சுதந்திரித்து பகிர்ந்து கொடுக்க செய்த ஆண்டவர் இந்த நாளில் அப்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நீங்க வசனத்தை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் நிச்சயமா இதுக்கு முன்னாடி யார்த்தையும் பொறுப்பு எடுத்தாரோ அவங்க செஞ்சு முடிக்காதெல்லாம் உங்களை கொண்டு செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் இவர் மகிமையுள்ள ராஜா, இவர் மகத்துவம் உள்ள தெய்வம். இவர் நம்மை கொண்டு இந்த நாளில் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். உங்கள்கிட்ட தெளிவாக பேசுவார், உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லுவார். இப்போ பாருங்க, அடுத்து சொல்றாரு பாருங்க, 7 வசனம் 8 வசனமும் 2 ஒருபோல 2 வசனமும், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவு பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வசனம் வாசித்தோம். 2 வசனத்துல 2 காரியம் ஒற்றுமைப்படுத்துற காரியம் இருக்கும். கொஞ்சம் கவனிச்சு பார்க்க முடியுமா? நியாய பிரமாணத்தை செய்ய கவனமா இருக்கணும். 2 வசனத்தில் இருக்குதா? 7 வசனத்தில் இருக்குதா? 8 வசனத்தில் இருக்குதா? இந்த நியாய பிரமாண புஸ்தக வார்த்தைகளை செய்வதற்கு நம்ம என்ன செய்யணுமா? கவனமா இருக்கணும். இப்போ நம்முடைய கீவர்ஸை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. உபாகம் 29:9 ஞாபகப்படுத்தி பாருங்க. கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. இந்த உடன்படிக்கை என்னது? நியாய பிரமாணம், லா சொல்லுவாங்க, LAW, லா. இதான் நியாய பிரமாணம். இந்த நியாய பிரமாணத்தை என்ன செய்யணும்? கை கொள்ளணும், அதன்படி நீ என்ன செய்யணும்? செய்யணும். இதுக்கு கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நியாய பிரமாணத்தின்படி செய்ய கவனமாயிரு. இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தை உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரிஞ்சிடவே கூடாது. எப்போவுமே பிரமாணங்கள் நம்ம வாயில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம அநேக நேரங்களில் உலக வார்த்தைகளை சலசலன்னு பேசுகிறத மேக்ஸிமம் நிறுத்தணும். எங்கே போனாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு முற்படணும். வார்த்தையின்படியே உங்களுக்கு சொல்ல முடியாவிட்டாலும் அந்த வார்த்தையின் அர்த்தத்தினாவது என்னச்சுன்னா சொல்லணும். எங்கே உட்காந்து தேவ பிள்ளைகள் பேசினாலும் சரி, வசனத்தை தான் அதிகம் பேசணும். அல்லேலூயா. இந்த தேவ பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்களாம். அதை கர்த்தர் செய்வாராம், உற்று கேட்பார், கவனித்து கேட்பார். அப்போது நீங்கள் பேசுகிறது எல்லாமே கர்த்தர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். அதனால உங்கள் வார்த்தையில் வீண் வார்த்தையில் வரவே கூடாது. வீணான வார்த்தையில் பேசி காலத்து நேரத்தை நினைச்சிடக்கூடாது. பொழுதை போக்கிடவே கூடாது. இன்றைக்கி பொழுதை போக்குறதுக்கு அநேக சாதனங்கள் நம்ம கையில் இருக்குது. பொழுது போக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பொழுது போயிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் போச்சுன்னே தெரியாது. எங்கேயும் பாருங்கள், யாரும் பாருங்கள், முன்னாடியெல்லாம் தனிமையாக உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ யாருமே தனிமையே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு துணை உண்டு. வாழ்க்கை துணை கிடையாது, அவங்களுக்கு ஒரு துணை உண்டு. அந்த துணையில் அவங்களுக்கு நேரமும் பொழுதும் காலமும் போகிறதே தெரியாது. ஆனால் உண்மையிலேயும் கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை விட்டு பிரியாது இருக்கணுமா. 8 வசனம் தொடக்க என்ன சொல்லுது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜோக்கு பார்க்குறீங்க, உடனே அந்த ஜோக்கு என்ன செய்யுங்க பகிர்ந்து கொள்றீங்க. ஒரு காரியம் பார்க்குறீங்க, அந்த காரியத்தை என்ன செய்யுங்க ஷேர் பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் நம்மை திசை திருப்பி ஆக்கினைக்கு நேரம் கொண்டு போகிற செயல்கள். எனவே எந்த ஒரு பொருளும் கையில் கிடைச்சாலும் அதை கையாளுவதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய வேதம் தான் அவங்கள விட்டு பிரியாமல் இருக்கணும். கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் தான் உங்கள் வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும். நீங்கள் எதையுமே அதிகமாக நீங்கள் பயன்படுத்த விட கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்த வேண்டும் சொல்லி கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறவராக இருக்கிறார். சரி, இன்னொரு காரியம், என்ன காரியம் கொஞ்சம் வாசித்து பாருங்க. நீ 7 வசனத்தில் நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. 8வது வசனத்தில் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுகிற ஆண்டவர் இப்போ புத்திமானாய் நடத்துவார். ஏன் இப்படி புத்திமானாய் நடத்துவோம்னு சொல்லி சொல்கிறாருங்கன்னா, இந்த யோசுவாவுக்குள்ள தன்னை அறியாத ஒரு பயம், இந்த ஜனங்களை எப்படி லீடு பண்ணுவது, நடத்தி செல்வது. இவங்களுக்கு நடத்தினா நியாயப்பிரமாணம் உனக்குள்ள உன் வாயில் இருக்கணும், நீ இப்போ புத்திமானாய் நடந்து கொள்வாய். தேவசமர் காத்திருக்க தேவ பிள்ளைகள், நாம் புத்திமானாய் நடந்தோம்னா தான் இந்த பூமியில் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. புத்தி எங்கே கிடைக்கும்? நீதிமொழியில் வாஸ்து பாகம் முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். புத்தி எங்கே கிடைக்கும்? கத்துடி வாயில். கத்துடி வாயினா அதான் நியாயப்பிரமாணம். கத்துடைய சத்தம் கேட்கணும், கத்துடைய வேதத்தை வாசிக்கணும், கத்துடைய புஸ்தகத்தை வாசிக்கணும். இப்போ இதில் நம்ம புத்தியை கற்றுக்கொள்ளலாம். அந்த புத்தியை பெற்றுக்கொள்ள தேவ சமூகம் தான் முக்கியம். தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு புத்தி கிடைக்கும். கத்துடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை சொல்லுகிறது 8ஆம் வசனத்தில், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். என் வழி வாய்க்க வேண்டும் என்று சொன்னார், இந்த பிரமாணத்தை, இந்த கட்டளையை நான் கைக்கொள்ள வேண்டும், அதன்படி நான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆளாக யோசுவா புஸ்தகத்தில் மேலோட்டமாக, அதாவது கண்ணோட்டம்னு சொல்லுவாங்க, ஒரு கிளான்ஸ் நம்ம என்ன லைட்டாக பார்க்க போகிறோம். இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி தேவ சமூகத்தில் இந்த யோசுவா புஸ்தகத்துடைய காரியங்களை, இவருடைய வழி எப்படி வாய்த்தது அப்படி சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த பயந்து போயிருக்கிற யோசுவாவை கர்த்தர் திடப்படுத்திட்டார், பலப்படுத்திட்டார். இப்போ என்ன சொன்னால் பயன்படுத்த தொடங்குகிறார். 2ஆம் அதிகாரம் அவங்க வேவு பார்க்க போனாங்க, அந்த அதிகாரம். 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோசுவாட்ட சொல்கிறார், நீ இப்போ என்ன சொன்னால் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து சொல்லு, அதுக்கடுத்து யோர்தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, கடந்து போக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் போது இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, 7ஆம் வசனம் 3:7 நோக்கி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த யோசுவாவுக்கு காரியங்கள் எப்படி வாய்த்தது, பயந்து போயிருந்த யோசுவாவுக்கு சொன்னீங்கன்னா, தேவ சமூகத்தில் ஆண்டவர் இப்போ பேசுகிறார். பேசும்போது 1ஆம் அதிகாரம் சொன்னார் பார்த்தீங்களா, மோசடி இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, 1:5 திரும்பமாக இவனை பலப்படுத்துகிறார். எப்படின்னீங்கன்னா, மோசடி இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் முதல்ல டைரக்டாக அவன்கிட்ட சொன்னார், இப்போ அதே வார்த்தையை திரும்பி சொல்றார். எப்படின்னீங்கன்னா, இந்த இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் உன் கூட மோச கூட இருந்தது போல இருக்கிறேன் என்பதை ஓன்ட்ட சொல்லிட்டேன். இப்போ நீ இன்னும் திடப்படாமல் இருக்கிற, இப்போ அவங்க கண்ணுக்கு முன்னால் உன்னை மேன்மைப்படுத்திட்டுன்னா நீ என்ன செய்வ, திடம் ஆயிடுவேன். சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுகிறார், சில காரியங்களை கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சில வாக்குத்தத்தங்களை சொல்லுவார், அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்தும்படியாக சில காரியங்கள் நம்முடைய வாழ்வில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ என்ன காரியம் செய்கிறாங்கன்னா, இந்த யோசுவாவின் தலைமையின் கீழே வழிநடத்தி சென்ற ஆண்டவர் யோர்தானை என்ன செய்யுங்க, உடன்படிக்கை பற்றிய ஆசாரில் தூக்கி சுமக்கணும். அவங்க போய் யோர்தானை இந்த கால் வச்ச மாத்திரத்தில் அது மேலேருந்து கீழ் நோக்கி பாய்கிற தண்ணி அது மடங்கி திரும்பமாக பின்னுக்கு போயிடும். நீங்கள் வெறுந்தரையாக நீங்கள் கடந்து போங்கன்னு சொல்லி யோசுவா ஜனங்கள்கிட்ட சொல்லி ஆசார்கிட்ட சொல்லி எல்லாரும் இப்போ என்ன சொன்னால் யோர்தானை வெறும் காலால், அதாவது தண்ணீர் இல்லாத தரையில் நடந்து கடந்து சென்றார். இப்படி கடந்து சென்று முடிஞ்ச பிற்பாடு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மேன்மைப்படுத்தினார். 7ஆம் வசனத்தில் 3:7 வாசித்தோம். கடைசியில் மேன்மைப்படுத்துவேன். அங்கே ப்ராமிஸ், அங்கே ஃபியூச்சர் சொல்லுது. இந்த 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மேன்மைப்படுத்தினார், ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகுது. இங்கே ஒரு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, எனக்கு காரியங்கள் எப்படி வாய்க்கும், எனக்கு காரியங்களை நான் எப்படி செய்வேன்? நீங்கள் கை கொண்டா போதும், நீங்கள் அதை செஞ்சா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் மோசே கூட என்ன செஞ்சிட்டாருன்னா, ஆண்டவரே எப்படி ஆண்டவரை இவ்வளவு ஜனத்துக்கு நீங்கள் இறைச்சி கொடுக்க போறீங்கன்னு கேட்டார். அப்படின்னு அவர்கள் என்ன வந்துருச்சு, ஒரு டவுட்டு அப்படி வந்துச்சு. விசுவாசத்தில் குறைஞ்சிட்டு. அவ்வளோ பெரிய பக்தன் மோசே தான், விசுவாசத்தில் தேர்ந்த மோசே தான். ஆனால் அவருக்குள்ள ஒரு சந்தை வந்துட்டு, இப்போது செங்கடலை கண்ணில் பிளக்கிற போது பார்த்தவே அதில் கடந்து வந்தவர் யோசுவா. இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் வரவே இல்லை, ஏன்னா ஒரு அனுபவம் ஏற்கனவே வந்துருச்சு. அதனால உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசல் போய் கால் வச்ச மாத்திரத்தில் யோர்தான் பின்னிட்டு திரும்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கடல் ரெண்டாக பிளந்துருச்சு. இப்போ ஓடி வருகிற கீழ் நோக்கி ஓடி வருகிற தண்ணீர் ரிட்டர்னில் மேல் நோக்கி போகும். இது நடக்கிற காரியமா? வசனம் சொல்லுது, மனுஷரால் கூடாதுதான். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் கர்த்தர் தலைகீழாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் எனக்கு ஒரு எழுத்து கூட படிக்க தெரியாது, ஒரு அறிவும் கிடையாது, ஒரு புத்தியும் கிடையாது, அப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை சகலவருக்கும் போதிக்கிற ஞானவானாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் இருக்கலே தரித்திரன், நான் பட்ட கடன் அடைக்கவே என்னால் முடியாது. கர்த்தர் சொல்கிறார், தேவ சமூகத்தில் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொண்டு அதுபடி செஞ்சால் அநேகருக்கு கடன் கொடுக்கலாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தால் நிரப்பவும் வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பலவீனம், எனக்கு நோய், எனக்கு சுகவீனம், என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நான் எப்படி ஆண்டவருக்கு நான் ஊழியத்தை செய்ய முடியும்? கர்த்தர் உங்களை கொண்டு அநேகருக்கு சுகம் கொடுக்கிற ஊழியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் தலைகளாக மாற்ற வல்லவர். யோர்தான் சொன்னவே கீழ் நோக்கி பாயிற ஆறுன்னு அர்த்தம். கீழ் நோக்கி பாஞ்சிரும், இவ்வளோ வேகமாக கீழ் நோக்கி போகும். இந்த தண்ணி எப்படிங்க திரும்பி மேல் நோக்கி போகும்? இதாங்க கர்த்தர் செய்கிற வல்லமையான காரியம். தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், கீழ் நோக்கி பாயிற ஆற்றை, யோர்தான் நதியை திரும்பி மேல் நோக்கி, அதுவும் எப்படி செஞ்சாரா? நீங்கள் வேதவசனம் மடங்கி 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 சார்தானுக்கு அடுத்து ஆதாம் ஊர் வரைக்கும் வந்துச்சுன்னா ஒரே குவியலாக குவிந்து நின்றது. ஜனங்கள் எல்லாரும் இதை பார்க்குறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது வசனம் சொல்லுது, 14 வசனம் சொல்லி பாருங்க. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ தாங்க யோசுவாவுக்கு திடம் உண்டாயிருக்கு, நம்பிக்கை உண்டாயிருக்கு, தைரியம் வந்திருக்குது. எப்படி? இந்த யோர்தான் நதியை கடந்த பிற்பாடு கர்த்தர் மேன்மைப்படுத்திட்டாரு, மகிமைப்படுத்திட்டாரு. இந்த ஜனங்களை பார்த்தீங்கன்னா எப்படி மோசைக்கு பயந்துருந்தாங்களோ அதுபோல் இப்போ யோசுவாவுக்கும் பயந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு பெரிய பக்தன் மோசையை எதிர்த்து பேசுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா மோசை ஜெபம் பண்ணிட்டான்னா அங்கே கொள்ளிவாய் சர்ப்பம் வந்துடும். மோசை எதுவும் ஆண்டுட்டு வேண்டுதல் பட்டான்னா பயங்கரமான சங்காரம் நடந்துடும். கூட பிறந்த அக்கா மோசைக்கு விரோதமாக பேசினது நினைச்சிட்டா, குஷ்டரோகி ஆகி போயிட்டான். இதை கண்ட எல்லாருக்கும் என்ன இருக்கும்? இனி ஒருத்தனும் மோசைக்கு எதிராக வாய் திறந்து பேச கூட ஒரு தீர்மானம் பண்ணிருப்பான். அப்படி தானே? ஹல்லேலூயா. மோசைக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தை நம்ம பேசிடக்கூடாது. மிரியாம பார்க்குற பொழுதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு ஜாக்கிரதையாக இருப்பாங்க, எல்லோரும் எச்சரிப்பாக இருப்பாங்க. இப்போது இந்த 4:14 போட்டிருக்குது, அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். இனி யாருமே யோசுவாட்ட ரொம்ப சாதாரண நடக்கவே மாட்டாங்க, ஜாக்கிரதையாக பயந்து தான் நடப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசுவாவின் சிறப்பம்சங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
ஆண்டவர் மோசே கூட இருந்தது போல கூட இருப்பேன், ஆனால் அந்த மோசையை சுதந்திரிக்க முடியாத, மோசையை பயந்து கொடுக்காத தேசத்தை நீ சுதந்திரித்து நீ பயந்து கொடுப்பா. அப்போ இந்த மோசைகள் அதிகமான காரியத்தை கர்த்தர் இந்த யோசுவாவுக்கு செய்ய வச்சிருக்கிறார். இந்த யோசுவாவுடைய வாழ்வில் நடந்த சிறப்பு அம்சங்களை சில காரியங்களை பார்க்கிற பொழுது, இவங்க ஆயி பட்டணத்துக்கு போனாங்க. அங்கே 36 பேர் வெட்டுட்டு போனாங்க. ஏன்னா ஆகான் செஞ்ச வேலை. அதனால ஆண்டவர் இப்போ என்னசி அந்த ஆகானை தொலைச்சி கட்டுங்க, அதுக்கடுத்து இப்போ நீங்கள் ஆயி பட்டணத்துக்கு போய் யுத்தம் பண்ணுங்க, அப்படி யுத்தம் பண்ணும்போது நீங்கள் பதிவிட வச்சு யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். சரிட்டு போகிறாங்க. இப்படி போகும்போது இந்த யோசுவா செஞ்ச காரியத்தை வாசிக்க போகிறோம். என்ன செஞ்ச அந்த யோசுவா அப்படின்னு சொல்லினா 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 18ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் போய் பதிவிட இருங்க, அவங்க துரத்தி வரும்போது நீங்கள் ஓடுங்க. ஆனால் அங்கே பதிவிட இருக்கிறவங்க என்ன செய்யணும், பட்டணத்துக்கு உள்ளே நுழைஞ்சு பட்டணத்தை தீ கொளுத்தி விட்டுறணும். தீ கொளுத்தி எல்லாத்தையும் தீக்கிரையாக்கணும். அப்புறம் வெளியே வந்து எல்லாரையும் யுத்தம் செஞ்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு யோசுவா சொல்லி இப்போ பயங்கரமான ஒரு திட்டத்தோடு சொன்ன திட்டத்தை அப்படி நிறைவேற்றுறாங்க. அப்படி நிறைவேற்றும் போது யோசுவா செஞ்ச காரியம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈட்டியை நீட்டுறது தான் ஒரு வேலை. நல்லா கவனித்து பார்க்கணும். நம்ம சில காரியங்களை ஒத்து ஊமையை சொல்லி நம்ம தியானிக்கிறோம். என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, யோசுவா பட்டணத்துக்கு நேரம் ஈட்டி நீட்டணும். ஈட்டி நீட்டு மாத்திரத்தில் யோசுவா கூட இருக்க ஜனங்கள் எதிர்த்து ஆய்க்கு நேரம் நம்மளை ஏற்று வந்த ஜனங்களை யுத்தம் பண்ணுவாங்க. அங்கே பதிவிட இருந்த ஜனங்கள் பட்டணத்துக்கு நுழைஞ்சு தீ கொளுத்துவாங்க. இந்த காரியம் ஈட்டி நீட்டும் போது செயல்படும். இப்போது ஈட்டி நீட்டிட்டார். இதுக்கு அடுத்த வசனம் 26ஆம் வசனத்து வாசிங்க. ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. யோசுவா ஈட்டியை நீட்டி கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. நம்ம 18ஆம் வசனத்தில் வாசித்தோம் நீட்டினான். 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் தன் கையை ஈட்டியை நீட்டி கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீட்டிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதானே. யுத்தம் முடிகிற வரைக்கும் கை என்ன செய்யலாம். நீ யாராவது ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் வெறும் கையை மட்டும் நீங்கள் நீட்டிக்கிட்டே இருங்க. உங்களால் எவ்வளோ நீட்ட முடியும் பார்ப்போம். கொஞ்சம் இன்றைக்கி வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இது சாதாரண காரியம், இதை விட்டுருவோம். இப்போது எந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி வரேன்னா, அந்த மோசே செய்யக்கூடாத காரியத்தை இந்த யோசுவா செஞ்சுருக்கிறார். மோசே ஒரு நாளில் யாத்திராவும் 17ஆம் அதிகாரத்தில் யுத்தம் செய்யும்படி யோசுவாவை தான் அனுப்பிச்சுடுறார். அனுப்பிச்சுட்டு இவர் மலை மேலே ஏறுறார். ஏறி அங்கே போய் தன்னுடைய தேவனுடைய கோலை கையில் உயர பிடிச்சிக்கிட்டார். கோலை உயர பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். உயர பிடிக்கிற பொழுது யோசுவா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான், இஸ்ரேல் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கை தளர்ந்து போயிடுது. கை தளர்ந்து போன எஞ்சிருச்சு. கையை கீழே விட்டுருவார். கீழே விட்ட மாத்திரத்தில் அமலேக்கர் ஜெயிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அமலேக்கர் யுத்தம் பண்ணி ஏற்று அடிக்கிறாங்க. அப்போ இந்த கோல் உயரும் போது அமலேக்கர் மடங்கடிக்கப்படுகிறார்கள். கோல் தாழுகிற பொழுது அமலேக்கர்கள் அவர்கள் இஸ்ரவேலர் மடங்கடிக்கிறார்கள். யோசித்து பார்த்தாங்க. கூட போன ஊரும் ஆரோனும் 2 மனுஷர்கள் நினைச்சாங்க, ஒரு கல்லை உருட்டி வந்து மோசை அதில் உட்கார வச்சு 2 பேரும் 2 கை நினைச்சிட்டானா யுத்தம் முடிகிற வரைக்கும் தாங்கி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் யோசுவாவுக்கு யார் தாங்கினா? யோசுவாவுக்கு யார் தாங்கினா? அங்கேயும் யுத்தம் நடந்துச்சு, இங்கேயும் யுத்தம் நடந்துச்சு. கர்த்தர் இந்த யோசுவாவை பலப்படுத்தி விட்டார், திடப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. மோசே கூட இருந்தது போல கூட இருப்பார். ஆனால் மோசேட்ட செய்ததை விட அதிகமான செயல்களை இந்த யோசுவாட்ட கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நீ யாரை பெருசாக நினச்சிங்களோ அவங்கள விட உங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். யாரை நீங்கள் மகிமையாக நினச்சிங்களோ அவங்கள விட கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணப்பட்டவங்க இல்லை. மோசே கூடயே இந்த யோசுவா செய்தை பார்க்கும் அதிகமான காரியங்களை செய்ய வைத்த ஆண்டவர்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சபையில் இந்த வார்த்தையில் கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சேவிக்க போயிறார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, நீங்கள் உடன்படிக்கையை கை கொண்டீங்கன்னா, நீங்கள் உடன்படிக்கைப்படி செஞ்சீங்கன்னா இந்த காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த காரியத்தில் செய்ய போகிறார், எப்படி செய்ய போகிறார் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு காரியத்தை வாசிக்கிற பாருங்க. 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லி கேட்டிங்கன்னா 14ஆம் வசனம். ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த சரித்திரத்தில் குறிக்கப்பட வேண்டிய நாள், சரித்திரத்தில் பெரிய ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு, கின்னஸ் ரெக்கார்டு சொல்லுவாங்க. இந்த ரெக்கார்டு ஆன ஒரு நாள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 10ஆம் அதிகாரம் யோசுவா ஒரு ஜெபம் பண்ணுறான். யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏறத்தாழ 5 தேசத்து ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் மடங்கடிக்கணும். இப்போ என்னச்சுன்னா, பகல் வேலை இன்னும் நீண்டு இருந்துச்சுன்னா எல்லாரையுமே மடங்கடிச்சிடலாம், எல்லாரும் யுத்தம் செஞ்சு ஜெயிச்சிடலாம். ஆனால் பகல் வேலை முடிஞ்சிருமே, இவ்வளோ பேர் எப்படி யுத்தம் செஞ்சு ஜெயிக்கிறது? இப்போ யோசுவா பார்த்தான், யுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வேலையும் கூட யோசுவா ஜெபம் பண்ணுறா பாருங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ ஆயிரோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். அப்புறம் இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பதாக இப்போ என்ன செய்கிறான்? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை கொடுக்குறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய செயல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஏன் சொன்னீங்கன்னா, ஏற்கனவே செங்கடலை பிளக்கும் போதே விசுவாசத்தில் வந்துட்டான். இப்போ இவனை வச்சு கர்த்தர் யோர்தானை மடங்கடிக்கிறார். இன்னும் விசுவாசம் பெருகிட்டு இப்போது கர்த்தர்கிட்ட பேசிட்டு பெர்மிஷன் கேட்குறான் நினைக்கிறேன். கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட பேசிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக சூரியனையும் சந்திரனையும் பார்த்து நினைச்சான், கட்டளை இடுகிறான். அது அப்படியே நின்றுச்சு. நான் ஏற்கனவே உங்கள்ட்ட நமது வார்த்தை தியானம் பண்ண பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். உண்மையிலேயே கர்த்தர் யோசுவா சொல் கேட்டு சூரியனையும் சந்திரனையும் அது அஸ்தமிக்க தீவிரிக்காமல் நடுவானில் நிற்கும்படி செய்தார்னு போட்டு வேதம். ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன? பூமியுடைய சுழற்சியை தான் கர்த்தர் நிப்பாட்டி வச்சார். அல்லேலூயா. இது தேவ சமூகத்தில், இந்த சரித்திரத்தில் நிகழக்கூடாத ஒன்று, அல்லது பூமியினுடைய சுழற்சியில் நிகழக்கூடாத ஒன்று. ஒரு நொடி அல்லது 2 நொடி 3 நொடி சுழற்சியில் ஒரு மாறுபாடு ஏற்பட்டால் அந்த இடம் என்ன செஞ்சிடும்? பிளந்துடும், வெடிச்சிரும். பெரிய பெரிய கட்டடங்கள் தரைமட்டமாயிடும். கடல்கள் உண்டாச்சுன்னா சுனாமி உண்டாகும். இப்படி ஏற்படுகிற காலகட்டங்கள். ஆனால் அந்த காலத்தில் கர்த்தர் வசனத்தை வாசித்து பாருங்க. 13ஆம் வசனத்தில், அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதி சரிகட்டும் மட்டும் சூரியன் தரித்தது நின்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. பகல் நேரம் எவ்வளவு? 12 மணி நேரம். 12 மணி நேரம் பூமியின் சுழற்சியை நிறுத்தி வைத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவருக்கு இது சாதாரண காரியம். ஏன்னா அதை படைச்சது யார்? அவர் தான். பூச்சக்கரத்தை உண்டாக்கினவர் அவர் தான். பூச்சக்கரத்தை சுழல விடாமல் நிறுத்தவும் அவரால் முடியும், சுழல வைக்கும் அவரால் முடியும். இந்த பூச்சக்கரத்தை தான் ஒரு நாள் தீக்கிரையாக்க போகிறார். ஒன்றுமில்லாமல் பண்ண போகிறார். ஸ்தோத்திரம். ஒரு நாள் அக்கிரம மீதினால பூச்சக்கரம் முழுவதும் ஜலத்தினால் நினைச்சார், மூழ்கடிச்சார். பூமி முழுவதும் ஞானஸ்தானம் கொடுக்குற மாதிரி முழுசா தண்ணியில் மூடிட்டார். ஒரு நாளில் இந்த பூச்சக்கரம் முழுவதும் சாம்பலாக்க போகிறார். அவருடைய உக்கிரம் ஒரு நாள் அதை செஞ்சு முடிக்கும். அந்த நாளுக்கு முன்னாடி நாம் கற்பனை கை கொண்டோம்னா, அதுபடி செஞ்சோம்னா நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். பரலோகத்துக்கான நம்ம என்னென்ன காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த காரியங்களை பரலோகத்தில் நம்ம கொண்டு போய் சேரும்.
அல்லேலூயா. தேவசனம் காத்துக்கிறது எந்த காரணத்தை கொண்டும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா கற்பனையில் கை கொள்வதில் செய்வதில் சோர்ந்து போயிடக்கூடாது, சளைச்சு போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவசனத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் நாம் இப்போது இன்னும் வசனத்தை வாசிக்க போகிறோம். வசனத்தை வாசிக்கிற பொழுது பாருங்க, 23ஆம் அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த யோசுவா பக்தன் தன்னுடைய நாட்டில் நிறைவேறுகிற காலங்கள் வந்துட்டார். இப்போது எல்லா யுத்தங்களும் முடிச்சுட்டு தேசம் அவருடைய வசமாயிட்டு மீதி இருக்கிற அவரால் சுதந்திரிக்க முடியாததில் பகிர்ந்து கொடுத்துட்டார். நீங்கள் போய் யுத்தம் பண்ணி பிடிச்சிங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தேசத்தை பகிர்ந்து கொடுத்துட்டாரு. கடைசியில் எல்லா இஸ்ரேலும் ஒட்டுமொத்தமாக கூட்டி வச்சு இப்போ ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறார், ஆலோசனை கொடுக்குறார். அப்படி ஆலோசனை கொடுக்கும்போது அவர் சொல்லுகிற காரியம்தான், மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வார்த்தை இவர் எங்கே கற்றுக்கொண்டாரு? 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டு சொன்னார்ல, இப்போதான் வாசித்தோம். 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டு யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுத்தார், நீ என்ன செய்யணும்? வலதுபுறமும் இடதுபுறம் நினைச்சிடக்கூடாது, விலகவே கூடாது, சாஞ்சிடவே கூடாது. இவர் கேட்டதை இவர் அதாவது உள் வாங்கினதை இப்போ வெளிப்படுத்துகிறார். இவருக்கு உள் வாங்கினதை இவர் கற்றுக்கொண்டதை இவர் கற்றுக் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் யோசுவா முழுசாக வாசித்து பாருங்கள், அல்லது முன்னாடி யாத்திராமத்திலிருந்து யோசுவாவின் சம்பவங்கள் இருக்கும், அதை வாசித்து பாருங்கள். இந்த யோசுவாவுடைய காரியங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது மோசே கூட கொஞ்சம் ரிமார்க் கண்டுபிடிச்சிடலாம். இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் ரிமார்க்கை கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. வேத புருஷர்களை 1, 2, 3 சொல்லி விரல் விட்டு தான் என்ன முடியும். ரிமார்க் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தினவர்கள். அல்லேலூயா. ஒருவேளை எழுதப்படாது நமக்கு தெரியாது. எழுதப்பட்ட சத்தியத்தில் சில காரியங்கள் சில நேரத்தில் அவிசுவாசப்பட்டுருவாங்க, சில தப்பு பண்ணிடுவாங்க, சிலர் இடையில எழுதிடுவாங்க, சிலர் தப்பாக பேசிடுவாங்க, சந்தேகப்படுவாங்க, இப்படிலாம் காரியங்கள் இருக்கும். ஆனால் அந்த யோசுவாவுடைய காரியங்கள் எடுத்து பாருங்கள். வேத புருஷர்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய புருஷர்கள் இந்த யோசுவாவும் ஒரு மனுஷன். அல்லேலூயா. எதை ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டாரோ அதை அப்படியே செயல்படுத்தின ஒரு மனுஷன். ஆமென். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இவர் சாயவே இல்லை. இன்னைக்கு இவர் கற்றுக்கொண்ட பிரமாணத்தை, இவர் கை கொண்ட பிரமாணத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவஸ்தான காத்திருக்க தேவ பிள்ளைங்க, எந்த காரணத்தை கொண்டும் நான் கை கொண்டதை தான் உங்களுக்கு என்ன செய்யணும்? போதிக்க. எனக்கு விசுவாசம் இல்லாமல் உங்களுக்கு விசுவாசம் போச்சா எப்படி இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அப்போ தேவ சமூகத்தில் தொடர்ந்து காரியங்களை வாசிக்கிறோம். நமக்கு சமயம் அதில் கடந்து போகிறோம். கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இந்த யோசுவா ஜனங்களெல்லாம் கூட்டு வச்சு அவங்களுக்கு ரொம்ப எச்சரிப்பு கொடுக்குறார். 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்படி கொடுத்துட்டே வந்தவர் கடைசியில் அவர் சொல்கிறார் பாருங்க, 24ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், ஆகாததாய் கண்டால் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசமடைகிற தேசத்து குடிகளாகி எம்மோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இந்த யோசுவா பக்தன் அவருடைய மறைவுக்கு முன்பதாக அவர் சொன்ன முக்கியமான ஒரு காரியம், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை தான் சேவிப்பான். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஜனங்களும் என்ன செய்ய மறுமொழியாக சொல்கிறாங்க பாருங்க, பிரதியுத்தரமாக வேறு தேவனை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகிற காரியங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. 18ஆம் வசனத்தில், தேசத்தில் குடியிருந்த எம்மோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். அல்லேலூயா. திரும்பவும் யோசுவா அவர்களுக்கு அறிவுரை சொல்றார். எப்படிப்பட்ட அறிவுரை சொல்றாங்கன்னா, யோசுவா ஜனங்களை நோக்கி,
நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவனை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி இல்லை, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். இவன் இந்த ஜனங்கள் இப்படித்தான் முரட்டாட்டம் பண்ணுவாங்கன்னு சொல்லி முரட்டாட்டத்தை சொல்கிறான். ஆனால் திரும்பமா ஜனங்கள் நினைச்சாங்க, கர்த்தரை தான் சேவிப்போம் அன்று சொல்ல காத்திருக்க தேவப்பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வு யோசுவாவின் வாழ்வை போல ஒரு உதாரத்துவமாக இருக்கணும், ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும். ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு நம்ம உபாகமம் 29:9 வாசித்தோம். எனக்கு காரியம் வாய்க்குன்னு சொன்னீங்கன்னா, நான் கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொள்ளணும், அதன்படி செய்யணும். இந்த யோசுவா கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொண்டான், அதன்படி செஞ்சான். அதனால யோசுவாவுடைய காரியம் வாய்த்தது. அல்லேலூயா. இந்த மோசே செய்ததை காட்டிலும் மகிமையான காரியங்களை யோசுவா செய்து முடித்தான். காரணம், அவன் கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொண்டதுனால. ஆண்டவர் 1 அதிகாரத்தில் 7 வசனத்தில் 8 வசனம் சொன்னார், அப்படியே கை கொண்டான். இந்த 24 அதிகாரத்தில் பாருங்க, அவனை குறித்து ஒரு ரிமார்க் இருக்கவே செய்யாது. நல்லா கவனிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ரோமர்களின் நிருபம் 12 அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சின 12:8 கடைசியில் வாசிங்க பகுதி. ரோமர் 12:8 இப்போ வாசித்து பாருங்க. இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க கடவன். இப்போது இவர் செஞ்ச காரியத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்க போகிறோம். நமக்கு கடந்த ஒரு நாள் இந்த கண்டிப்பாக அந்த வார்த்தையை வாசிக்கணும். யோசுவா 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 49-50 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி வாசிக்கிறீங்க? யோசுவா தான் பகிர்ந்து கொடுக்குறான். நம்மெல்லாம் பகிர்ந்து கொடுத்தோம்னா, இந்த சமையல்காரங்க செய்கிற வேலையில் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், 10 பேர் 20 பேர் சமையல் பண்ணுறவங்கள 10 பேர் 20 பேர் அங்கே ஷேர் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்களா? பந்தி விசாரிப்பாங்கள்ல, முதல்ல அவங்களுக்கு தனியாக இது பண்ணிடுவாங்க. ஏன்னா பந்தியில் வர்றாங்க, கூட்டம் மிகுதியாச்சுன்னா திடீர்னு சாப்பாடெல்லாம் போயிடும். அப்புறம் சமையல் பண்ணவங்க கஷ்டப்பட்டு சமையல் நம்ம சாப்பிடாம போயிடக்கூடாது, நம்ம முதல்ல எடுத்து வச்சுட்டு மற்றவங்க பந்தி பரிமாறணும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் எடுத்து வைப்பாங்க. இங்கே பாருங்கள், வாசித்த வசனம் என்ன போட்டு பாருங்கள். தேசத்தை அதன் எல்லையின்படி சுதந்திரமாய் பங்கிட்டு தீர்ந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரன் யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். யார் தான் கொடுத்தா? பகிர்ந்து கொடுக்கிறவனுக்கு ஜனங்கள் தான் கொடுத்தாங்க. அல்லேலூயா. இன்னும் அடுத்த வருஷத்துல இன்னொரு விசேஷம் இருக்கு பாருங்க. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படி கொடுத்தாள். அவன் இஷ்டத்துக்கு எடுத்துக்கல. எப்போ இந்த பட்டணை நீங்கள் கொடுக்குறீங்களா, இது எனக்கு கொடுங்க, திம்னாத் சேரா எனக்கு தாங்கன்னு கேட்டான். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்தது தான் வாங்கினான். கொடுக்குற போது கூட சரி நீங்கள் இதை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டால் அதை கொடுத்தார்கள். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னது? அதிகாரம் இருக்குது, அராஜகம் பண்ணலை. அதிகாரம் இருக்குது, துஷ்பிரயோகம் பண்ணலை. நம்மகிட்ட ஒரு அதிகாரம், சின்ன அதிகாரம் கொடுத்தா அந்த சின்ன அதிகாரத்துக்கு தக்க நம்மகிட்ட தோரணை இருக்கும், சின்ன வேலை இருக்கும். கலெக்டரை கூட பார்த்தலாம், கலெக்டர் பீனை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பீன் அவ்வளோ சேட்டை பண்ணுவார்னு சொல்லுவாங்க. இந்த கலெக்டரை விட அவர் தான் பெரிய ஆள் மாதிரி தன்னை காமிச்சிக்கிறான்னு சொல்லுவாங்க. சின்ன அதிகாரம், ஆனால் அவர் தான் பெரிய ஆள் மாதிரி இருப்பார். இந்த யோசுவா பாருங்கள், முழு ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தான் அதிகாரி. ஆனால் அவர் தான் பகிர்ந்து கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டவர்கள் கொடுத்ததை வாங்கிக்கிட்டார். அதுலேயும் கூட இது தாங்கன்னு சொல்லி கேட்டார். அல்லேலூயா. தேவசர் காத்திருக்க தேவப்பிள்ளையிலே, நாம் உடன்படிக்கையை கை கொள்ளுவோம், அதன்படி செய்வோம். நான் விரும்பினதை, என் காரியத்தை நான் செய்ய வேண்டிய அனைத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்.
கண்மூடி செவிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமை ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி என் தெய்வமே எங்கள் காரியங்களை வாய்க்க நாங்கள் உடன்படிக்கை கை கொண்டு அதன்படி செய்ய உதவி செய்யுங்க. இது நிமித்தமாக ஒரு யோசுவாவை போல நாங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ உதவி செய்ய அர்ச்சிப்பிக்கிறோம். துதிகன மகிமைக்கு பாத்திர நல்லாண்டர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்களுக்கு முன்னாக எங்களை நடத்தினதில்லை காட்டிலும் நாங்கள் அதிகமாக யோசுவாவை போல செயல்படத்தக்கதாக நீர் எங்களிலே கிரியையில் நடப்பிக்க போகிறீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுகிறாக பெரிய காரியங்களை செய்யும். ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுகிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.